and the young men shall utterly fall. But those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with the wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. May the good Lord add his blessings towards the reading today. Amen. எசாயா 40ஆம் அதிகாரம் 30வது வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த நாளிலும் தேவ வார்த்தையை உங்க மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் அடியனை குறித்த கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். வாசிச்ச வசனத்தை நான் நினைக்கிறேன் பல வருஷமாக இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம், நமக்கு தெரியும். பல பேர் இந்த சேமனை கொடுத்திருப்பார்கள். இந்த நாளிலும் மறுபடியுமாக தேவன் இந்த வசனத்தின் மூலியமாக நம்மளோடு பேச போகிறார். அந்த விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். புறப்பட்டு வந்த இந்த வசனத்துக்காகவும் நன்றி. எங்களோடு பேசும் இதோ சபை ஆராதனையிலே அமர்ந்திருக்கும் உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு வந்தார்கள், எந்த சிந்தனையோடு அமர்ந்திருக்கிறார்கள், எந்த வேதனையோடு கர்த்தாவே கடந்து செல்கிறார்கள் என்று சகலத்தையும் அறிந்தவர் இதோ இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலியமாக ஒவ்வொருவரோடும் பேசும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஆண்டவர். இதோ ஆரம்பத்திலிருந்து இம்மட்டமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். நீர் உயர்த்துவீர், நீர் ஆசீர்வதிப்பீர், பெரிய காரியங்களை காணப்போகிறீர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனி தொடர்ந்து இந்த வசனத்தின் மூலியமாக பேசும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உங்க நாமம் இங்க மகிமைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவஜனமே, இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாத்துக்கும் தெரியும், மனப்பாடமா இருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். மேத்யூ 6 வசனம் 33. தேவன் எதை முதல் தேட சொல்கிறாரு? வேற எதுவும் தேட போயிட்டீங்க போல இருக்கு. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். First seek the kingdom of God and his righteousness, and God will add everything to you. Whatever you are asking, whatever you are praying for, God will add it to your life. தேவன் அதை உங்க வாழ்க்கையில கூட்டி கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு தத்தத்தை இந்த வருஷம் கொடுத்திருக்கிறார். ஆனா செய்ய சொல்ற காரியம் தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேட சொல்கிறார். What we need to do first is God is telling to seek his kingdom and his righteousness. அதை தொடர்ந்து இந்த நாளிலே புறப்பட்டு வந்திருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, even the youths shall faint and be weary, and the young men shall utterly fall, but those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. தேவஜனமே, இந்த 2 வசனத்தை குறித்து இந்த நாளிலே உங்க மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஓகே, முதல் வசனம் மறுபடியும் உங்க மத்தியிலே சொல்லுகிறேன். தேவ ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேட சொல்லுகிறார். கேள்வி கேட்டனா, what is God's kingdom and his righteousness? God is telling to seek. தேட சொல்றாரு. இது 2 தேட சொல்றாரு. அப்புறம் இந்த வசனத்தின்படி, இந்த நாளிலே புறப்பட்டு வருகிற வசனத்தின்படி தேவன் பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கன்றாரு. What is God's kingdom? பாருங்க, உங்களுக்கு தெரியணும், அப்பதான் ஆசீர்வாதத்தை காண முடியும். ஏன்னா சில சமயத்துல நம்ம ஏண்டா ஆண்டவரே ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், எனக்கு பதில கொடுக்க மாட்டாரு அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். So God here is telling, seek his kingdom and his righteousness. So what is his seek his kingdom?
எத்தனை வாட்டி பிரசங்கிட்டேன், வாமா ஜனவரியில இருந்து சொல்லிட்டு வரேன். Seek his kingdom. நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு கதை சொன்னேன். பழைய ஏற்பாட்டுல தேவன் தான் ராஜாவாக இருந்தார். God was the king. But God's people, Israel people, they don't want. They asked for a king. And who was the first king who became Israel's king? யார் முதல் ராஜா? சவுல். சவுல், தேவன் எல்லாரும் மக்கள் என்னது சாமுவேலை பார்த்து they asked Samuel, எனக்கு ராஜா வேணும், எங்களுக்கு மற்றவங்க மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கணும்னு. சாமுவேல் அழுவார், ஐயோ நமக்கு தேவன் தான ராஜா. அப்ப தேவன் சொல்லுவார், பரவாயில்ல விட்டுரு, அவங்க என்ன தள்ளிட்டாங்க, என்ன வேண்டான்னு, அவங்களுக்கு ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்துகிறேன், I will make them a king அப்படின்னு சொல்லி சவுலை கொடுத்தாங்க. ஆனா கொடுத்துட்டு அவர் சொன்னார் பல காரியத்தை, இதெல்லாம் நடக்கும், நீங்க ராஜாவை தேடினீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. So God was pushed away by Israel people. Now in the New Testament, God is telling, seek the kingdom of God first. அப்படின்னா முதலாவது நம்மளோட வாழ்க்கையில we need to give the first preference to our Lord Jesus. இயேசுவே நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்யணும், nothing else. ஒரு ராஜாவோ ஒரு மந்திரியோ அல்லது மற்ற காரியம் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. nothing else to rule our life. Our life must be ruled by the Lord Jesus. இதுக்கு முதல் இடத்தை நம்ம கொடுக்கணும். Jesus is not a part-time person. Okay, இயேசு ஒரு எப்ப ப்ராப்ளம் இருக்கோ அப்ப கூப்பிடுறவர் இயேசு இல்ல. இயேசு தான் சகலமும். He must be everything in my life. If I'm doing this, because my Lord asked me to do. If I'm going there, because my Lord asked me to do that. ஓகே, இன்னைக்கு ஒரு அருமையான சாட்சி வந்து பாருங்க. அந்த மகன் ஒரு சமயம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா கூட, புதுசாக வெளியே போறாரு, தெரியல ட்ரெயின் கதவு அடைச்சிருச்சான். அவர் என்கிட்ட சொல்லும் போது ட்ரெயின் கதவு திறந்துட்டு அடைச்சிருச்சான். எவ்வளவு பெனிக் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ நான் இங்க இறங்கணுமே, அடுத்த இந்த இடத்துல இறங்கினா அடுத்த ஸ்டேஷன் எங்க போகணும்னு எனக்கு தெரியாது. ஆனா தேவன் கிருபையாய் மறுபடியும் அந்த கதவை திறந்து அவர்கள் வெளியே வர்றபடி தேவன் கிருபை செய்தார். அவர் சொன்னார், ஏதோ ஒரு சீனா வந்து பேசினான்னு. நான் சொல்லுவேன், there's an angel who came because he knows his child is தடுமாறி கொண்டு இருக்கிறார் என்று. அவரு சின்ன பிள்ளைங்க, அங்கெல்லாம் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்செல்லாம் இருக்க மாட்டாரு. அவர் உள்ளத்துல என்ன கப்பு குப்புன்னு அடிச்சிருக்கோன்னு அவருக்கு கொண்டே தான் தெரியும். ஆனா God listens. When you give God to rule your life, He will send angels to bring you to the place where you need to go. You will succeed in everything. That's why during the worship time, God says, நீ ஜெபிப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் மேலாக உனக்கு நான் செய்வேன். Sometimes நம்ம ஜெபிக்கும் போது கூட நம்ம we just ask for small thing. God says, more than that I will do for you. But what I must do, I must seek the kingdom of God first. நான் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடணும். தேவ ராஜ்யத்தை நான் அதாவது தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது, when I ask God to rule me and you lead me, அடுத்தது என்ன தெரியுமா நடக்கும்? The righteousness. நான் நீதியின் பாதையிலே நடப்பேன். எனக்கு எது தவறு, ஓகே அது வேண்டாம். ஐயோ நான் முதல்ல இப்படி செஞ்சேன், இது வேண்டாம். நான் பரிசுத்த பாதையிலே நடக்கணும், நான் நீதியின் பாதையிலே நடக்கணும். ஏன்னா என் தேவன் என்னை ஆளுகை செய்கிறார். என் தேவன் என்கிட்ட சொல்றார், இந்த பரிசுத்தமான பாதையில நட என்று சொல்லுகிறார். சரி, இது ரெண்டு செய்யும் போது பல ப்ராமிசஸ் எல்லாம் தேவன் உங்க கையில கொடுத்திருப்பாரு. பாருங்க, நீங்க சொன்னார், நீங்க ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்வேன் என்று. ஆண்டவரே நான் அதை ஜெபிச்சுட்டு இருக்கிறேனே, நடக்க மாட்டேதே. ஐயோ இதை தருவேன்னு சொன்னீங்களே, தரலையே. God, you told me, you promised me, you'll do this, but nothing happening. இன்னைக்கு வசனத்தை வாசிங்க. ஓகே, இன்னைக்கு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல 31 தேவன் சொல்லுகிறார், those who wait on the Lord. அங்க முதல்ல என்ன சொன்னாரு? seek the Lord. இங்க சொல்றாரு wait on the Lord. தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, but God is asking you to wait. To wait for the Lord. Don't do things on your own. Wait. பொறுமையாக காத்திருங்க. சொன்னவர் செய்து முடிப்பார்.
ஏன்னா அங்க வசனம் சொல்லுகிறது shall renew their strength. யாரு அவருக்கு காத்திருந்து, people who wait upon the Lord already said, okay, and the Lord is ruling my life, he will do the best. So அவங்க என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில, their strength is renewed. அப்படின்னா பழைய பலன் அல்ல, பழைய காரியம் அல்ல, ஒரு புது பலத்தை தேவன் தருகிறான். அந்த புது பலன் என்ன செய்ய நாங்க பாருங்க, அவர் சொல்றாரு they shall mount up with the wings like an eagle. ஈகிள் பறக்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் அவர் அங்க குருவின்னு போடல, a bird, parrot, ஏன் ஈகிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க? ரொம்ப உயர போவோம், பிளஸ் அது டக்க 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 டக்குன்னு அடிச்சு ஏறாது. ஈகிள் பறக்கிறது பார்த்துருக்கீங்களா? அது அடிச்சிச்சுன்னா போதும், அது பட பட படன்னு அடிக்காது. அதோட ஸ்விங் பாத்தீங்கன்னா அதோட பலன் அது ரொம்ப உயரத்துல போகும். அந்த பலனை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு சமயம் I am nobody, I got nothing, but the Lord says wait, seek the Lord first, seek his righteousness first. இதை செய்து கொண்டு போகும்போது தேவன் பல வசனங்களையும் பல வார்த்தைகளையும் பல ப்ராமிஸையும் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்க அருமையா இருக்குது. ஆனா ஆண்டவரே நடக்கப்பட்டதே, தேவன் சொல்றார் காத்திரு, wait, and God is telling, I will give you a new strength for you to fly like an eagle, and you will run. நீங்க ஓடினாலும் இளைப்பட மாட்டீங்க. You will never get tired. God will give you that kind of strength. ஒரு வாலிபன் ஒரு சமயம், young people can run and they can do things old people cannot do. But God is telling here today to everyone, எல்லாத்துலயும் தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு புது பலனை அடைந்து நீ தேவனுக்காக பல காரியங்களை செய்யும்படி, பல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். 2 வசனத்தையும் பார்த்தீங்க. இதுக்கு நடுவில் சொல்றாரு சில காரியங்கள். இது வாரம் ஒரு சமயம் நம்ம கேட்டுக்கிட்டே வருது. Weekly we are listening. So today the Lord is again reminding us to do. தேவனை seek பண்ணும்போது, when you are seeking God, okay, when you are seeking the kingdom of God and his righteousness, இதை தேடிட்டு வரும்போது சில காரியங்களை செய்யக்கூடாது, சில காரியங்களை செய்யணும். அதுல என்ன தெரியுமா செய்ய சொல்றாரு, செய்யக்கூடாதுன்னு. இது எப்போதும் இந்த வாரமாக நம்ம இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. Proverbs 3 verse 5 and 6 சில பேருக்கு மனப்பாடமா இருக்கும். Lean on your own understanding, do whatever you think you right. What the Lord is telling, don't lean on your own brain. அமாலியா, சொந்த புத்தியில் சாயாதே. நம்ம இப்படியே சாஞ்சி we always think, I can lean on my wisdom. I got wisdom lah, I got knowledge, I got understanding, I think I can do better things. God is telling, don't. When you are telling the Lord to control your life, when you have given your life to the Lord, okay, உங்க வாழ்க்கையை முழுமையாக தேவ ராஜ்யத்துக்கு, the kingdom of God, when you have given, don't lean on your own understanding. Okay, second, அதே வசனத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, okay, அதே Proverbs 3 வசனம் 7 8 வாசித்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், அங்க என்ன சொல்றாரு, do not be wise in your own eyes. என்ன சொல்றாரு, நீ ஞானி என்று எண்ணாதே. எத்தனை பேர் இப்ப அந்த வசனத்தை இப்ப உங்கள்கிட்ட சொன்னா, நீ ஞானி என்று எண்ணாதேனா ஆத்திரம் வராது? இப்ப கேள்வின் எடுத்துட்டா, கேள்வின் யாரு இப்ப யூனிஃபையா, யூனிஃபைக்கு பெரிய போஸ். அவர் டைரக்டா என்னமோ மந்திரி மாதிரி வச்சுங்களா, மந்திரிக்கு அல்லது பிஎம்க்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்றது. இப்போ அவர்கிட்ட நான் சொன்னா, இந்த வசனம் சொல்லுது, நீ ஞானி என்று எண்ணாதே. சரியா வருமா? அல்லோ, நான் ஒரு சும்மா ஜோக் அவரோட பேரை எடுத்து நான் யூஸ் பண்றேன்.
ஓகே, கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ போடுன்னு சொல்லல, நீ ஸ்டூபிட்னு சொல்லல. ஆனா தேவனோட காரியத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனோட காரியத்துல don't lean on your own understanding and don't think that you are wise. தேவனோட காரியத்துல தேவனோட மகிமையான காரியங்களை பார்க்கணுமா, தேவனோட அற்புதத்தை பார்க்கணுமா, don't lean on your own understanding. சவுல் அப்படிதான் செஞ்சாரு. தேவன் சொன்னாரு இதை செய் அப்படின்னு. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேங்க. சவுல்கிட்ட தேவன் சொன்னாரு, நீ போ அந்த எமலக்கைட்ஸ், தமிழ்லயும் எமலக்கைட்ஸ் தான், இங்கிலீஷ்லயும் எமலக்கைட்ஸ் தான். ஓகே, இந்த எமலக்கைட்ஸை அழிச்சிரு முழுசா, அந்த ராஜாவை கொன்று அங்க உள்ளவங்க எல்லாத்தையும் கொன்று எதையும் எடுத்துட்டு வராதுன்னு சொல்லி he commanded Saul. ஓகே, இப்ப சவுல் போறாரு போருக்கு. நல்லா பாருங்க, lean on your own understanding, on you think you are wise. போறாரு, எல்லாத்தையும் அடிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. அங்க பாக்குறாரு கொளுத்த மாடு, கொளுத்த ஆடெல்லாம் பாக்குறாரு. என்ன செய்யறாங்க? தேவன் கொடுத்த கட்டளை என்னது? அழிச்சிரு அப்படின்னு. இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? அதெல்லாம் பிடிச்சு கொண்டு வராங்க. அப்புறம் ராஜாவை அங்கேயே கொல்ல சொன்னாரு. இவர் என்ன செஞ்சாரு? பிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. Because he thinks he is wise. He thinks what I am thinking is better. ஓகே, இதை எதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்னா, இந்த எமலக்கைட்ஸை முழுசா அழிக்க சொன்னார். ஏன் தெரியுமா? இந்த எமலக்கைட்ஸை இஸ்ரேல் பிள்ளைகள் வரும்போது அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்யறவங்க. They were against these Israel people. So God keeps that in mind. He says, இவங்க தேவனுக்கு எதிராக, என் பிள்ளைகளுக்கு எதிராக செஞ்சாங்க, போய் அழிச்சிருங்க. இவன் அழிக்கல. நீங்க அந்த கதையை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, மொடக்காய் கதை தெரியுமா? மொடக்காய் பஸ்டர், மொடக்காய் எந்த மொடக்காய் பஸ்டர்? எஸ்தர் புக்ல படிச்சீங்கன்னா நாமான்னு ஒருத்தர் இருப்பான், புரியுதா? ஆமாண்ணா, ஆமான்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்தது. இந்த மொடக்காய் அந்த கேட்ல உட்கார்ந்து இருக்கிறவன், அவனோட மக, அதாவது எடுத்து வச்ச சொந்தக்காரத்து மக வச்சுக்கல, அவ தான் எஸ்தர் ராணி. ஐ ஃபாலோயிங் தி ஸ்டோரி? இப்ப ராஜாவோட கட்டளை என்ன தெரியுமா? எதுக்கு நான் சொல்றேன், நல்லா யோசிங்க. ராஜாவோட கட்டளை இந்த எல்லா நாட்டு மக்களுக்கு என்ன தெரியுமா? இந்த ஆமான் போனானா எல்லாரும் வணங்கணும், எல்லாம் வணங்கணும். ஒருத்த மட்டும் வணங்க மாட்டான். யாரு? மொடக்காய். ஏங்க, எனக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துச்சு. ஏன்டா இவன் வணங்கல? ராஜா தான் சொல்லிட்டார்ல, we have to கீழ்ப்படியான். Yes or not? When the king orders, we have to do it. Why this one never do? And because he never do, அவன் அதை செய்யாதனால அந்த ஜூஸ் மக்களுக்கே ஒரு ரூல்ஸ் வந்துடும். என்ன அர்த்தமா? இவன் செய்வான், அந்த ஆமான் எல்லாத்தையும் இந்த தேதியை போட்டு கொல்றதுக்கு பிளான் போட்டுருவான். நான் இதை குறித்து தியானிக்கும் போது, ஏன் தெரியுமா மொடக்காய் வணங்கல இவனை? இவன் எமலக்கைட்ஸ் தெரியுமா? அந்த கோத்திரத்திலிருந்து வந்த இன்னொரு எமலக்கைட்ஸ். சோ தேவனோட கட்டளை என்ன? இவனுக்கு வணங்காதே. சோ அவன் என்ன தெரியுமா செய்யறான்? I will obey that. It is not he don't obey what the king says. He says, I will obey to my king, my lord of lord. I will never. அதனால வந்த வேதனை என்ன தெரியுமா? எல்லாரும் இவனுக்கு ஒரு தூக்கு தொங்குறதுக்கு ஒரு பெருசா கட்டிடுவானுங்க. பல காரியங்கள் நீங்க எஸ்தர் புக்கை போய் படிச்சா உங்களுக்கு தெரியும். ஆனா தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? Because he obeyed, God will remove Aman. God will bring Mordecai to that place. தேவஜனமே, இந்த காலவேளையிலும் நம்மளோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஒரு சமயம் பார்க்கிறதுக்கு எல்லாமே, ஐயோ இது இப்படி போயிடும், ஐயோ அது அப்படி போயிடும், I think I cannot success. But God is telling, obey. Listen to what God says. Don't lean on your own understanding. Don't think you are wise. அடுத்தது இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாரு? சங்கீதம் 37 வசனம் 4 வாசிங்க. சங்கீதம் 37, Psalms 37 verse 4.
சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என்ன செய்ய சொல்றாரு? உங்க இருதயத்துல பல வேண்டுதல் இருக்கு, ரைட்டா இல்லையா? வெளியே சொல்ல முடியாத என்ன சொல்றது ஆசைகள், தேவைகள், அதுதான் முதல்ல சொன்னா நீங்க வேண்டுவதற்கும் நீங்க நினைப்பதற்கும் மேலாக செய்வார். ஆனா இதை செய்யறதுக்கு அங்க ஒரு வசனம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கர்த்தரிடத்தில் கவலையாக உட்கார்ந்துருங்க, கோபமாக உட்கார்ந்துருங்க, முறுமுறுத்து கொண்டு உட்கார்ந்துருங்க. அப்படியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மன மகிழ்ச்சியா இருக்க சொல்றாரு. மன மகிழ்ச்சினா என்னது? இந்த பப்பாயா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு, அப்புறம் நான் எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அது சொல்ல வேண்டாம், இங்க சொன்ன கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். சரிங்களா? தேவனை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்க சொல்றாரு? அவர் சொன்னாரு ஆமேன் சொல்லுங்க, எல்லாரும் கர்த்தர்கிட்ட இருக்கிற சந்தோஷமாக இருக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நமக்கு யார்கிட்ட வேதனை இல்லைங்க, யார்கிட்ட கஷ்டம் இல்லை, யாரு கண்ணீரின் பாதையில போல. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு கண்ணீர், ஒவ்வொரு தேவை இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பல பேரு சிந்தனையில போயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? ஐயோ நான் அதை எப்படி செய்ய போறேன், இதை எப்படி செய்ய போறேன், அதை எப்படி கட்ட போறேன், இங்க ஐயோ தேவை இருக்க, இதற்கு பல காரியங்கள் உங்க சிந்தனையில போய் கொண்டு இருக்கலாம். தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? மன மகிழ்ச்சியாயிரு. ஏன்னா நான் தேவனோட பிள்ளை, I'm God's child. என் மூஞ்சில எப்போதும் சந்தோஷம் இருக்கணும். எல்லாரும் உங்களை பார்க்கும் போது ஏன்னா நீ மட்டும் சந்தோஷமா இருக்கும், உனக்கு பிரச்சனையே இல்லையா? எனக்கு பிரச்சனை இருக்கு. யார் சொல்லுது? பாருங்க, இப்ப நின்று பிரசங்கிக்கிறதுக்கு கால் வலி, நிற்க முடியல, வலி. ஆனா மனமகிழ்ச்சியா இரு என்று தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது உன் இருதயத்தின் தேவைகளை தேவன் சந்திப்பார். மன மகிழ்ச்சியாக இருக்க சொல்ற. முறுமுறுக்காதீங்க. ஒரு வசனம் சொல்லிச்சுல, மற்றவர்களை குறித்து தீங்கா பேசாதீங்க. அவங்க தான் கரெக்டா அந்த பிரசங்கத்துல சொன்னாங்க, நாசமா போ. அந்த ஞாபகம் இருக்காத வசனம்? வசனம் நாசமா போன்னு சொல்லல, அவங்க அந்த வார்த்தையை உபயோகித்தாங்க. அந்த வசனம் அருமையாக அன்னைக்கு வந்துச்சு. ஓகே, டோன்ட் கீப் blaming others and condemning this, condemning that. No, delight yourself in the Lord. Be always happy because I am worshiping the living God and my life is controlled by my Lord Jesus. He is my head. And God says, I will fulfill your heart desire. இன்னொன்னு கொலோசியர் 3 வசனம் 1 2 என்ன சொல்லுது? வாசிங்க. Colossians chapter 3 verse 1 and 2. கொலோசியர் அதிகாரம் 3 வசனம் 1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். வசனம் 2. பூமியில் உள்ளவைகளில் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அந்த முதல் வசனம் என்ன சொல்லுச்சு? If then you were raised with Christ, seek those things which are above. அப்பனா சிம்பிளா சொன்னா, நீங்க எல்லாம் இயேசுவோட பிள்ளை தானே? அதுக்கு பதில், நீங்களா தேவனால் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள்? Yes. You believe that you are God's child? Yes. அப்ப கர்த்தர் அவங்க வசனம் என்ன சொன்னா, மேலானதை பாருங்க அப்படின்றாரு. Look. And the second verse said, set your mind on things above, not on things on the earth. இந்த பூமியில இருக்கிற சாதாரண காரியத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. தேவன் சொல்றார், மேல உள்ள காரியத்தை பாரு, நான் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறேன். I'm going to do great thing. ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேது. காத்து இருந்தது பத்தல, காத்திருங்க. பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். கொடுக்கிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் மற்றவங்களை சபிக்கிற தேவன் அல்ல, மற்றவங்களை அதாவது கீழே தள்ளுற தேவன் இல்லை. இங்க அவர் என்ன சொல்றாரு? நீ ஏன் புள்ள? If you believe that I'm your child, I'm your God and you are my child, you are raised in me. அதாவது இயேசுவோடு நம்ம உயிர் தெழுந்தது உண்மையா இருந்தா
இந்த உயிர்த்தெழுதல் சொல்றது வந்து பரலோகத்துல இருந்து அவர் வரும்போது உயிர்த்தெழுதலை பத்தி பேசல. ஓகே, ஞானஸ்தானம் பெற்று அவரோடு இருக்கிற பிள்ளைகளை குறித்து அவர் சொல்றாரு மேலான காரியத்தை பாரு. இல்ல ஆண்டவரே, இது வேணாம் ஆண்டவரே, இது கிடைச்சா கூட போதும் ஆண்டவரே, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த பூமியின் காரியத்தை பார்த்து இது கிடைச்சா போதும் அது கிடைச்சா போதும்னு நினைக்காதீங்க. பெரிய காரியத்தை செய்கிறவர் நம்ம தேவன். அவர் இன்னைக்கும் ப்ராமிஸ் பண்றாரு, I will do great thing. ஓகே, சரி, அடுத்தது இந்த waiting upon the Lord. ஓகே, காத்திருக்கணும்னு சொல்றாரு. அதுல முதல் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, பிலிப்பியர் 4:13. Philippians chapter 4:13. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வசனம் புரிஞ்சா? I can do all things. Is it with my own strength? என் சொந்த பலமா, என் சொந்த ஞானமா? இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். சோ என்னோட பலன் எங்க வருது? இயேசுகிட்ட. அது எப்ப? நம்ம காத்திருக்கும் போது. When you wait upon the Lord, that's what today's verse came. Wait upon the Lord, you will renew your strength. ஒரு புது பலனை கொடுப்பார் என்று தேவன் சொல்லுகிறார். Okay, and I can do all things with that strength. என் சொந்த பலத்துல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா தேவன் கொடுக்கிற பலத்துல I can do all things. Hallelujah. அடுத்தது 2 கொரிந்தியர் 12:9-10. 2 Corinthians chapter 12 verse 9 and 10. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். படிச்சாச்சா? 10 9 10வது வசனம், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். தேவஜனமே, இந்த வசனத்தை தயவு செய்து வீட்டுல போய் கொஞ்சம் திருப்பி நல்லா வாசிங்க. இந்த வசனம் ரொம்ப அருமையாக தேவன் சொல்லுது. நம்ம எல்லாருமே என்ன சொல்றது, பலகீனம் இல்லாம ஓடல. We all got our own weaknesses. நமக்கு பலகீனம் இருக்கு. சோர்ந்து போயிடுறோம், கண்ணீர்ல விழுந்துடுறோம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா அழுந்துடுறோம், ஏதோ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்க என்ன தெரியுமா சொல்லுது இந்த வசனம்? My grace is sufficient for you. My strength is made perfect in weakness. நீ பலகீனமா இருக்கிறே என்று தேவன் அறிகிறார். அந்த பலகீனத்துல போய் தேவன் சொல்லும் போது, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லையான்னு சொல்லும் போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும்ன்றார். My grace is sufficient for you ன்றார். பாருங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கன்னா என்ன தெரியுமா சொல்றது? Therefore I take pleasure in infirmities, in reproaches, in needs, in persecution, in distress, for Christ's sake. அப்பனா எனக்கு வரும் துன்பங்கள், எனக்கு வரும் வேதனைகள், எனக்கு நான் கடந்து செல்லும் எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன் தெரியுமா? என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவனோட கிருபை, தேவனோட கிரேஸ் இஸ் upon me to run the race. அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படி என்னோட தேவனோட கிருபை என் மேல இருக்கு என்று தேவன் சொல்லுகிறார். அவரோட பலன் என் மேல இருக்குது என்று சொல்லுகிறார். சோ அந்த உங்களுக்கு வருகிற வேதனையை, உங்களுக்கு வருகிற கஷ்டத்தை குறித்து, when you are facing all these issues, don't worry, my Lord, my children, God is telling my grace is sufficient for you. உங்களை சும்மா அப்படி விட்டுற மாட்டாரு. நம்மள நிச்சயமாக, அதாவது என்ன சொல்றது, அனாதியாக அப்படி விட்டுட்டு எப்படியோ நீ தவிச்சு வா அப்படின்னு விடுறதில்ல. ஓகே, பேதுரு கடல்ல நடக்கணும்னு சொன்னாரு. God says okay walk, நடந்தாரு. ஆனா டக்குன்னு இந்த அலைனால அவர் கண்ணு அங்கங்க ஓடனால அவர் முழுங்கினாரு. அவர் ஆண்டவரே என்று கூப்பிடும் போது விட்டுட்டாரா? என்ன செய்யாரு? டக்குன்னு பிடிச்சு தூக்கினாரு. அதைத்தான் தேவன் செய்வார். நம்மள மூழ்க விட்டுற மாட்டார். He will never allow you to be drowned.
ஆனா கூப்பிடணும், அவரை விசுவாசிக்கணும். எனக்கு இந்த கண்ணீர்ல போயிட்டு இருக்கிற இன்னைக்கு இந்த வேதனை, ஐயோ இந்த கஷ்டம், ஆனா எனக்கு தெரியும் என் தேவன் என்னோட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார். I will delight in the Lord. I will delight in the Lord. நான் மன மகிழ்ச்சியாக தேவன்கிட்ட இருப்பேன். இந்த பிரச்சனையின் மத்தியிலே, இந்த கஷ்டத்தின் மத்தியிலே, ஏன்னா என் தேவன் சொல்கிறார் அவரோட கிருபை என்னோட இருக்குது. My grace is more than enough for you என்று சொல்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 27 வசனம் 14. Psalms 27 verse 14. Psalms 27 verse 14. சங்கீதம் 27 அதிகாரம் வசனம் 14. கர்த்தருக்கு காத்திரு, திட மனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு. என்ன செய்ய சொல்றாரு? நம்ம பலன், அல்லது நம்மளை பலப்படுத்தணும்னா, ஓகே, he shall strengthen your heart. நம்ம இருதயத்தை பலப்படுத்துகிறதுக்கு ஒன்று செய்யணும்னு சொல்றாரு. என்னது? காத்திரு, வெயிட், அத மோதாத. ஒரு சமயம் இன்னும் எக்ஸாம்பிள், பிள்ளைங்களா காலேஜ் போய் சென்ட்டாங்க போல இருக்கு, ஓகே, அது வேற சொல்ல முடியாது, இருந்தாலும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 years, ஓகே, பேப்பர்ல நீங்க கூட படிக்கும், 10 years எல்லாத்துக்கும் மெட்ரிகுலேஷன் கன்ஃபார்ம் அப்படின்ட்டாங்க. I think about 6,000 students, 6,700 students, all got these 10 A's above. பெரியவங்க சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க? All matriculation enter. திடீர்னு வருது 10-12 பேருக்கு என்னமோ, I don't know, but small number of people never get. இப்ப அதுல உங்க பேர் இருக்குன்னு வைங்கள, இந்த பிள்ளைங்களாம் போயிட்டாங்க, அது அவங்கள விட்டுருங்க, உங்க பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்களாம் ஃபார்ம் 5 பரிச்சு எழுதல, ஃபர்ஸ்ட் எழுதாதீங்க, பரவாயில்ல, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திடீர்னு நம்ம பேர் அதுல இல்ல, 10 எடுத்திருக்கேன், ஐயோ என் பேர் இல்ல, எல்லாத்தோட பேரும் இருக்கு. எப்படி இருக்கும் உங்களுக்கு மனசு? கவலையா இருக்கும். அப்புறம் கவலை வந்துடும். வேற ஆமேன்னு சொல்லிட்டு இருப்பேனா? மண்டையை பிச்சுக்குவோம், மண்டையில போட்டு கொட்டுவோம், அப்புறம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுக்கு அண்ணன் இல்லையா? எனக்கும் 10 தர பாத்தீங்களா இல்லையா? 10 கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? அவருதான். கண்ணை மூடிட்டு உங்களுக்கு 10 கொடுத்தாங்க. இப்ப பேர் இல்ல. என்ன தெரியுமா சொல்றாரு? Wait, I will do great thing for you. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன். ஒரு சமயம் நீங்க பல காரியத்துக்கு அப்படியாக காத்திருக்கீங்க, திடீர்னு கேன்சல் ஆயிரும், அல்லது நோன் இருப்பாங்க, அல்லது ஐயோ இது நடக்கிற மாதிரி இருக்காது. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? He will do a great thing when you wait upon the Lord. He will strengthen your heart. இன்னொன்னு, உங்களுக்கு வரப்போற ஆசீர்வாதம், the blessing which you going to receive is something different from others. It is not like normal, எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்ல. உங்களுக்கு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். பெரிய காரியங்களை காணும்படி தேவன் கிருபை செய்வார். பாத்தீங்களா, அவர் சொன்னார்ல, கதவு அடைச்சிருச்சு, க்ளோஸ் யுவர் டேட். இப்ப யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? எல்லாம் வேற எங்காச்சும் போயிருக்காங்க. எங்க கதவு அடைச்சிச்சு, பாஸ்டர் யாரோட கதவை சொல்லிட்டு இருக்காரு, சும்மா சாட்சி சொன்னேன். ட்ரெயின் கதவு அடைச்சிருச்சு, திறக்குமா? ஏன்னா அந்த ட்ரெயின் ஓடுறதெல்லாம் டைம் பிரமத்தோட ஓடும், ரைட்டா இல்லையா? நீ இறங்கலன்னா அடுத்த ஸ்டேஷன்ல தான் நீ இறங்கணும். அந்த அற்புதத்தை செய்யறாரு பார்த்தீங்களா? அந்த மகன் சாட்சி சொல்றதுக்கு வரும்போது அதுதான் சாட்சி. That is testimony. அடைச்சிச்சு, நான் கையை உள்ள விட்டேன், அது திறந்துருச்சு, அது சாட்சி இல்ல. ஆமா இல்லையா? அல்லது நான் ஓடி போய் ட்ரெயின் மாஸ்டர் சொல்லி சொன்னேன், கதவு துறையா, இன்னும் மூஞ்ச குத்திடுவேன், அவர் திறந்து விட்டார், அது சாட்சியா? அது சாட்சி இல்ல. சாட்சி என்ன? ஐயோ ஆண்டவரே திறக்கிறவங்க அற்புதம். உன் கூட வர்ற கூட்டாளி கிட்ட கூட நீ சொல்லலாம், you know how the door opened? Because of my Lord Jesus. That is the miracle God does.
when you wait upon the Lord. சரி, ரெண்டு காரியத்தை ஒன்று சொல்லிட்டாரு. ஒன்று seek the Lord, ரெண்டாவது wait upon the Lord. And during waiting and seeking what we need to do சொல்லிட்டாரு. சரி, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும்னா ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும். வாசிங்க ஜோஷுவா, கடைசி வசனம் முடிச்சிடறேன். ஜோஷுவா 1, இந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம், 8, 9. ஜோஷுவா chapter 1 verse 8 and 9. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். தேவஜனமே, இப்ப இவ்வளவு நேரம் மணி 10:10 ஆரம்பிச்சு இப்ப என்னது 10:40 வரையும் கத்திரிக்காங்க. ரைட்டா இல்லையா? இது அவ்வளவும் இந்த வசனத்துல இருக்கா இல்லையா? என்ன செய்ய சொல்றாரு? ஏதோ ஒண்ணு வாயை விட்டு போகக்கூடாதான். என்னது? The book of law. Which one? பைபிள். இந்த பைபிளின் வார்த்தை நம்ம வாயை விட்டு போகக்கூடாது. அப்படின்னு என்ன சொல்றதுன்னா, மறக்க கூடாது. சோ இது எப்போதும் உள்ளுக்கு இருக்கணும்னா என்ன செய்யணும்? மெமரைஸ் பண்ண வேண்டாங்க. மெமரைஸ் பண்ணி எல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை. பரீட்சைக்கு எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு. ரைட்டா இல்லையா? வேலை இடத்துல வேலை காரிய சிந்தனை இருக்கு, என்ன சொல்றது, பல காரியங்கள் இருக்கு. ஆனா இதை வாசிங்க, வாசிச்சு உள்ளுக்கு போட்டுக்கிட்டே இருங்க. just put in, just keep reading. When the situation comes, suddenly the word will come to you and say, the Lord will say, don't worry. ஏன்னா நீங்க அந்த வசனத்தை நல்லா பாத்தீங்கன்னா, this book of the law shall not depart from your mouth, but you shall meditate it day and night. பகல் காலையும் மாலையும் அதை குறித்து மெடிடேட் பண்ணுங்கன்றாரு. இதை செய்யும் போது இங்க பாருங்க, observe to do according to what God is talking to you. இந்த வாசிக்கும் போது சில வசனம் உங்களோட தேவன் பேசுகிறார். சோ இன்னைக்கு சொல்றாரு பாத்தீங்களா, பயப்படாதேன்றாரு. ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? பயப்படாதேன்றாரு, காத்துரு. அவர் சொல்றதை செய்யும் போது அங்க பாருங்க, for then you will make your way prosperous and then you will have a good success. நல்ல சக்சஸ் வரணுமா, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணுமா, இதை செய்யுங்க. எதை செய்யுங்க? Meditate the word of God every day. இப்ப இந்த வசனம் உங்கள்கிட்ட வருது, தேவன் பேசிட்டு இருக்காரு. நான் இப்ப கை தூக்க சொன்னா, கை தூக்காதீங்க, கை தூக்க சொன்னா, ஆண்டவரே பாஸ்டர் காலையிலயும் வாசிக்கிறேன் பாஸ்டர், சாயங்காலமும் வாசிக்கிறேன், காலையிலயும் வாசிக்கிறேன், சாயங்காலம் வாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை தூக்காதீங்க. அல்லது எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் இஷ்டம் இருந்தா வாசிக்கிறேன், அது அப்பப்ப மறந்து போயிடுறேன் பாஸ்டர், வாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், அந்த புக்கை எடுக்கும் போதெல்லாம் தூங்கிடுறேன் பாஸ்டர். How many of you are if you are talking like that? தேவன் மறுபடியுமாக நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார். He keep talking to us. இந்த சிம்பிளா வே பாத்துறாதீங்க, இந்த சிம்பிள் வே பாத்துறாதீங்க. என்ன தெரியுமா, இதை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண சொல்லணும், இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன். இந்த இந்த யூடியூப்ல போயிட்டு யாராச்சும் பிரசங்கிக்கிறத பாக்குறது, டிக்டாக்ல யாராச்சும் பேசுறத பாக்குறது, இதை விட்டுருங்க. நான் திருப்பி சொல்றேன், இதை விட்டுருங்க. டிக்டாக்ல வரும் பலது, வந்தோர தள்ளிருங்க. இந்தியால எலெக்ஷன் ஓடுது, அதை பாருங்க, யார் ஜெயிக்கிறா, விஜய் ஜெயிக்கிறாரா, அடுத்தது பாருங்க. இந்த தேவனோட காரியத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பீக்கரா இருந்தா, உங்களுக்கு விருப்பமான அந்த ஸ்பீக்கர் உண்மையாக தேவனோட காரியத்தை பேசுவார் என்ற நம்பிக்கை இருந்தா பாருங்க.
இல்லைன்னா பார்க்காதீங்க. நான் திருப்பி சொல்றேன், பிகாஸ் இப்போ உலகத்துல பிசாசானவன் இந்த டிக்டாக் மூலியமாகவும் இந்த சர்மன் மூலியமாகவும் இந்த யூடியூப் மூலியமாகவும் தேவ பிள்ளைகளை அன்சோர் ஆகிட்டு இருக்கான். நஷ்டமா சொல்றேன். லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் கமிங் இன்டு அவர் ஹெட், a lot of question being raised, and it's all not biblical. பைபிள்ல இருந்து இல்லாத காரியத்தை, அதாவது வசனத்தை எடுக்கிறது அங்கதான் எடுக்கிறாங்க, எடுத்து கொலப்படியாக பேசி விடுறாங்க. சோ அதுல நீங்க மாட்டிக்காதீங்க. அது நம்மள அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிரும். இன்னொன்னு நான் சொல்றேன், இது ஒரு நம்ம நாட்டு மிலே பர்சன் இஸ் டெல்லிங். இப்ப அவங்க பேசுகிற வார்த்தையில உங்களுக்கு தெரியுமா இந்த எப்படி சொல்றது, ஜம்பிங் பண்றது. You know what is jumping? You don't know? You know? Hypnotize. You know? உங்களை அப்படி பார்த்தா நீங்க அப்படியே அவன் பின்னால போவீங்க. நீங்க பார்த்தா அவன் பார்த்தானா அல்லது அவன் என்னமோ செய்யறான், நீங்க உள்ளதெல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்க. சோ இப்ப நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு அதுவும் தெரியாதா? ஓ நான் இயேசுவோட பிள்ளை, நான் பார்த்தா அக்கினி வரும் வரும் வரும். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு அக்கினியும் வராது. தேவன் சொன்னது எதை பார்க்காதன்றாரு. நீ என்ன செய்யற? நான் பார்ப்பேன், அக்கினி வரும். வரும். கடைசியில மொட்டையா போய் இந்த அக்கினி வந்துச்சுன்னா எரிஞ்சு மொட்டையா வந்து பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நிற்பீங்க. அப்புறம் நான் வந்து கேட்பேன், என்னையாச்சு? தெரியல பாஸ்டர், நான் பார்த்தேன்னா நான் நினைச்சேன் அக்கினி அங்க போகணும், அக்கினி இங்க வந்து இப்படி ஆயிட்டேன் பாஸ்டர். நான் சொல்றேன், ஒரு சமயம் உங்களுக்கு ஜோக்கா இருக்கும். நான் பல காரியத்தை பார்க்கிறேன், கேட்கிறேன். சோ அதை உங்களுக்கு சொல்றேன். ப்ளீஸ் டோன்ட் only read the word of God, meditate on the word of God and listen to what the Lord is talking to you. கர்த்தர் உங்களோடு பேசுகிறத மட்டும் கேளுங்க. இந்த ஜோஷுவா 1:8-9 படி ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் எல்லாம் கடைசில சொல்றாரு பாருங்க, for the Lord your God is with you wherever you go. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க உன் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். It's a word of God, it's a promise to you. When I meditate word of God, when I keep my Lord as my savior, அவர்தான் என் தலை, அவர்தான் என்னோட லீடர், அவர்தான் என்னோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றவர்னு சொல்லி நான் அதை கண்ட்ரோல் அவர்கிட்ட முழுமையா கொடுத்து இந்த வேதத்தை வாசிக்க, டெய்லி வாசிக்க தேவன் சொல்கிறார், I'll be with you wherever you go, I'll be with you. And that's the blessing today. The Lord is talking to us and the Lord is talking to everyone. ஒரு சமயம் என்ன சூழ்நிலையில போறீங்க எனக்கு தெரியாது, ஆனா தேவன் சொல்லுகிறார், seek the kingdom of God first, wait upon the Lord. அந்த seek பண்ணிட்டு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி wait upon the Lord, and the Lord will says, I will do great thing for you, I will renew your strength, and whatever your heart desire I will fulfill. அந்த விசுவாசத்தோட கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாள் ஆராதனைக்காகவும் நன்றி, எங்களோடு பேசிய இந்த வார்த்தைக்காகவும் நன்றி. பலப்படுத்தி இருக்கிறேன், உற்சாகப்படுத்தி இருக்கிறேன், நன்றி அப்பா. இதோ உங்க வார்த்தை புறப்பட்டது வந்தது போல கர்த்தாவே, ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்து முடிக்கிறவரே, அப்படியாக இந்த நாளில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள், அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துக்கும் மேலாக நீர் ஒருவர் செய்து முடிக்கிறேன். அந்த மகிமைக்காகவும் நன்றி நன்றி என்று நன்றி செலுத்தி தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். வாருங்கள் தேவ